மேசராசிக்காரர்களே, 2026 மார்ச் 29ஆம் தேதி நிகழும் ராகு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாதாரண கிரகமாற்றமாக அல்லாமல் ஒரு ஆழமான உள்மாற்றத்தின் துவக்கமாக வெளிப்படுகிறது. இதுவரை நீங்கள் அனுபவித்த மனக்குழப்பங்கள், தடைப்பட்ட உணர்வுகள், திசை தெரியாத பயணம், ஆல் ஆஃப் இட் மெல்ல மெல்ல கரைந்து உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய வெளிச்சம் உதயமாகத் தொடங்கும். ராகு என்பது வெறும் நிழல் கிரகம் என்று கூறப்பட்டாலும் அது உண்மையில் உங்கள் வாழ்க்கையின் மறைந்திருக்கும் உண்மைகளை வெளிக்கொணரும் ஒரு அதீத சக்தியாக செயல்படுகிறது. அது உங்களை சோதிக்கும், சில நேரங்களில் சிக்கலில் ஆழ்த்தும் போல தோன்றும். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் நோக்கம் உங்களின் உண்மையான திறனை வெளிக்கொணர்வதே. இந்த காலத்தில் நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு மாற்றமும் உங்கள் கடந்த கர்மங்களின் பிரதிபலிப்பாக இருக்கும். அதனால் சில விஷயங்கள் மிகவும் எளிதாக நடக்கும், சில விஷயங்கள் சவாலாக இருக்கும். ஆனால் அந்த சவால்களும் கூட உங்களை உடைக்க அல்ல, உங்களை வடிவமைக்கத்தான். இந்த ராகு பெயர்ச்சி உங்கள் ஆசைகளை மிகவும் பெரிதாக்கும். நீங்கள் இதுவரை நினைக்காத அளவிற்கு பெரிய கனவுகள் உங்கள் மனதில் தோன்றும். வாழ்க்கையில் இன்னும் அதிகம் சாதிக்க வேண்டும், இன்னும் உயர வேண்டும், மற்றவர்களை விட முன்னேற வேண்டும் என்ற தீவிரமான உந்துதல் உங்களுக்குள் எழும். இந்த உந்துதல்தான் உங்கள் வளர்ச்சியின் தீப்பொறி. ஆனால் இதே இடத்தில் ராகுவின் உண்மையான சோதனை ஆரம்பமாகிறது. ஆசைகள் ஒரு ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம், அதே நேரத்தில் அது ஒரு மாயையாகவும் மாறலாம். நீங்கள் அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தி விழிப்புணர்வுடன் அணுகினால் அது உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும், இல்லையெனில் அது உங்களை வழிதவறச் செய்யும். எனவே இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் மிகவும் முக்கியமானது. அவசர முடிவுகள் அல்ல, விழிப்புணர்வான முடிவுகள்தான் உங்கள் எதிர்காலத்தை அமைக்கும். தொழில் மற்றும் பணவரவு தரப்பில் இந்த காலம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். வேலை பார்க்கும் நபர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும், மேலாளர்களின் கவனம் கிடைக்கும், பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு போன்ற நன்மைகள் கிடைக்கலாம். உங்கள் திறமைகள் வெளிப்படும், உங்கள் உழைப்புக்கு உரிய மதிப்பு கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு விரிவாக்க காலம். புதிய வியாபார வாய்ப்புகள் திறக்கும், புதிய தொடர்புகள் உருவாகும், உங்கள் சமூக வட்டம் பெரிதாகும். நெட்வொர்க்கிங் மூலம் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும், ஆனால் அதே நேரத்தில் செலவுகளும் கூடும். இதன் மூலம் ராகு உங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்துகிறான். பணம் என்பது ஒரு கருவி மட்டும், அது வாழ்க்கையின் இறுதி இலக்கு அல்ல. நீங்கள் சம்பாதிப்பதை விட அதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதே முக்கியம் என்பதை இந்த காலம் கற்றுத்தரும். உறவுகளின் விஷயத்தில் இந்த ராகு பெயர்ச்சி ஒரு சுத்திகரிப்பு செயல்முறையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்கும் மனிதர்கள் யார், வெறும் சூழ்நிலைக்காக இருக்கும் மனிதர்கள் யார் என்பதை இந்த காலம் தெளிவாக காட்டும். சில உறவுகள் தானாகவே விலகும், சில உறவுகள் மேலும் வலுவாகும். இது ஒரு இழப்பு போல தோன்றினாலும் உண்மையில் இது ஒரு பரிசு, ஏனெனில் உங்கள் வாழ்க்கையில் உண்மையானவர்கள் மட்டும் நிலைத்து நிற்கும். காதல் வாழ்க்கையில் புதிய தொடக்கங்கள் இருக்கலாம், ஆழமான உணர்வுகள் உருவாகலாம், மனமிழியோகம் கூட உருவாகும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் இந்த எல்லாவற்றிலும் உண்மைத்தன்மை மிக முக்கியம். நீங்கள் உங்கள் உண்மையான சுயமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வரும் மனிதர்களும் உண்மையானவர்களாக இருப்பார்கள். இந்த ராகு பெயர்ச்சியின் மிக ஆழமான தாக்கம் உங்கள் மனநிலை மற்றும் ஆன்மீக வளர்ச்சியில் வெளிப்படும். நீங்கள் இதுவரை அனுபவிக்காத ஒரு உள் அழைப்பு இந்த காலத்தில் தோன்றும். சில நேரங்களில் நீங்கள் தனிமையை விரும்புவீர்கள், வெளி உலகத்தை விட்டு விலகி உங்கள் உள்ளத்தை நோக்கி பயணிக்க விரும்புவீர்கள். நான் யார், என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, நான் எதற்காக இந்த பாதையில் இருக்கிறேன் போன்ற கேள்விகள் உங்கள் மனதில் எழத் தொடங்கும். இது ஒரு குழப்பம் அல்ல, இது ஒரு விழிப்பு. இது உங்கள் ஆத்மா உங்களை அழைக்கும் குரல். இந்த நேரத்தில் நீங்கள் தியானம், ஜபம், ஆன்மீக வழிபாடு போன்றவற்றில் ஈடுபட்டால் உங்கள் மனம் மிகவும் தெளிவடையும். உங்கள் உள்ளுணர்வு அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நேர்ச்சியாகவே சரியான பாதையில் செல்லத் தொடங்கும். இந்த காலத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது உங்கள் ஈகோ அல்லது அகங்காரம். ராகு உங்களுக்கு வெற்றியை அளிக்கும் போது அதே நேரத்தில் நான் என்ற உணர்வையும் பெரிதாக்கும். நீங்கள் அதை கட்டுப்படுத்தாமல் விட்டால் அது உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடும். ஆனால் நீங்கள் பணிவுடன் இருந்தால், நன்றி உணர்வுடன் இருந்தால் அந்த வெற்றி நிலையானதாக மாறும். ஈகோவை கட்டுப்படுத்துவது என்பது உங்களை குறைத்துக் கொள்வது அல்ல, அது உங்கள் உண்மையான சக்தியை உணர்வது. பணிவு என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு உயர்ந்த சக்தி. இந்த காலத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் சமநிலை. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், பணம், வெற்றி, உறவுகள், ஆசைகள். ஆனால் அதில் நீங்கள் உங்களை இழக்காமல் இருப்பதே முக்கியம்.
ராகு உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க முயற்சிக்கும், ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அதை எப்படி கையாளுகிறீர்கள் என்பதையும் சோதிக்கும். நீங்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால் இந்த காலம் உங்கள் வாழ்க்கையின் மிகச்சிறந்த கட்டமாக மாறும். மொத்தத்தில் மேசராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பெயர்ச்சி ஒரு வாழ்க்கை மேம்பாட்டு காலம் மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக எழுச்சி காலம். இது உங்களை சோதிக்கும், ஆனால் அந்த சோதனைகள் உங்களை வலுவாக்கும். இது உங்களை குழப்பும், ஆனால் அந்த குழப்பம் உங்கள் உண்மையான பாதையை காட்டும். இது உங்களை உடைக்கும், ஆனால் அந்த உடைப்பு ஒரு புதிய உருவாக்கத்திற்கான துவக்கம். இந்த காலத்தை நீங்கள் விழிப்புணர்வுடன், சமநிலையுடன், நம்பிக்கையுடன் எதிர்கொண்டால் உங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறி நீங்கள் நினைத்ததை விட உயர்ந்த நிலைக்குச் செல்வீர்கள். இறுதியாக நினைவில் வையுங்கள், இந்த பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வெளிப்புற மாற்றங்களை மட்டும் கொண்டு வராது, அது உங்கள் உள்ளத்தை மாற்றும். அந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஒரு விழித்த ஆத்மாவாக மாறுவீர்கள். நன்றி.